ஓம். வணக்கம். திருப்பாவை பாசுரங்களில் பாவை நோன்பு பற்றியும் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும், பாவை நோன்பு இருப்பதால் என்ன பலன் கிடைக்கும் என்பது பற்றியும், கண்ணனின் பெருமைகள் எப்படிப்பட்டது என்பது பற்றியும் ஒவ்வொரு பாடலிலும் பாடி தனது தோழிகளையும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களையும் எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார். திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். விளக்கம். குத்து விளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சமெத்தையில் விரிந்த கொத்தாக பூச்சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணபெருமானை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய். இப்படி செய்வது உன் சுவாபத்துக்கு தகுதியாகுமா என்பது பொருள். அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்டதுதான் பஞ்சசயனம் மெத்தை. திருமகளை அழைத்தாலே போதும் அந்த இடத்திற்கு திருமாலை வரவைத்து விட முடியும் என்ற சூட்சுமத்தை தெரிந்து கொண்டு இங்கு கண்ணனை வரவழைப்பதற்காக அவரின் மனைவி நப்பின்னையை முதலில் எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார். திருவெம்பாவை. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது ஆன்றோர் வாக்கு. அதன்படி கேட்பவரையும் படிப்பவரையும் பக்தியில் உருக வைக்கும் வகையில் திருவெம்பாவை பாடல்களை மாணிக்கவாசக பெருமான் அமைத்துள்ளார். தனது 19வது பாசுரத்தில் திருமண வயதில் இருக்கும் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் தனக்கு எப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என சிவபெருமானிடம் உறுதியாக சொல்லுகிறார்கள் என்பதை மாணிக்கவாசக பெருமான் தெளிவாக விளக்குகிறார். திருவெம்பாவை பாசுரம் 19. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள், எம் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க, என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேன், எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். விளக்கம். உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறது. அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம். எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாய் இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமான் ஆன நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன என்பது பொருள். மாணிக்கவாசக பெருமான் பூரண சரணாகதி என்பதை இந்த பாடலில் விளக்கியுள்ளார். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.